ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜாப்பனீஸ் மித்தாலஜி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கதை ரொம்பவும் ஈஸியாக புரியும். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியலன்னா கூட பரவாயில்ல, புதுசாக நீங்கள் இதில் கற்றுக்கிடுவீங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட். அந்த இடத்துல யாராச்சும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மோஜின் கேட்கவும், ஜேசான் மேண்டாக் ரெண்டு பேருமே அந்த இடத்துல உயிரோட இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கமிஷனர் லேடி சொல்றா. அப்போ கடவுள் மாதிரி அவன் மேல பறந்துட்டு இருக்குது அங்க இருந்து எல்லாரும் பாக்குறாங்க. ஹியூமன்ஸ் எல்லாருமே ரொம்பவும் வீக்கானவங்க தான், இந்த ஹியூமன் ரேஸையே நான் மொத்தமா அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி டேக் சொல்லவும், இதுதான் அந்த கீயோட பவரா அப்படின்னு சொல்லி ஹான் ஆச்சரியப்படுதான். நம்ம ஹீரோக்கு நிறைய மெமரிஸ் திரும்ப வர்ற மாதிரி ஏதோ தெரியுது. ஹே மோரி, என்ன பார்க்க பார்த்துட்டு இருக்க, நம்ம தான் அவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்லவோ, அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு அவன் வந்துட்டு மீராவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கீயோட பவர் இருக்கிறதுனால டேக் ஜகால் வந்துட்டு இப்ப ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கிறான். மீரா மூன்லைட் ஸ்வாட அசால்ட்டா அவன் கையை வச்சு ஈஸியா தடுத்துட்டு இதெல்லாம் என்ன எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீராவை போய் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வரவும் அவன் திரும்பி கூட பார்க்காம நம்ம ஹீரோவை அசால்ட்டா பிடிச்சிருதான். காடை எதிர்த்து யாராலையுமே சண்டை போட முடியாது, நீ உன்னோட ஹீரோயிசத்தை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக என் கூட சண்டை போடணும்னு நினைக்காதா அப்படின்னு சொல்லி டேக் சொல்லவும், நான் உன்னை அதுக்காக சண்டை போடல, நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்திருக்க, நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட பொடியில இருந்து நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆகிறான். நான் கத்து கொடுத்த அந்த அக்குப்ரெஷர் பூஸ்ட்டை உன்னால அதிகமா யூஸ் பண்ண முடியாதுன்னு அந்த தாத்தா சொல்லியிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அதை ரொம்பவுமே அதிகமா யூஸ் பண்றான். டேக் கிட்ட சாரியாக் பவர் இருக்கு, அது போக இப்ப கீயோட பவர் வேற இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அவன் சாரியாக் பவரை கூட யூஸ் பண்ணாம தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சாரியாக் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. ஆனா அப்படி இருந்துமே கூட அவனை அவங்களால தோக்கடிக்க முடியல. இவன் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கா, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க ஓடிட்டு இருக்கும்போது அவன் சாரியாக்க வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அடிப்பட்டு கீழே விழுவோம், மீரா அவனை தூக்கிட்டு ஓடுறா. இதோட கதை முடிஞ்சது மோரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி கொலை பண்ணலான்னு போறான். ஆனா ஹான் வந்துட்டு ஓடையில வந்து அதை வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோ அதை பார்த்து அடுத்த செகண்டே அவனுக்கு சில மெமரிஸ் ஞாபகம் வருது. அரசே, நம்ம எதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து சொல்லவும், நீங்க யாரும் வர தேவையில்ல, நான் தனியாலாவே போய் இதை சமாளிச்சுக்கிறதான்னு சொல்லி ஒரு பெரிய பீஸ்ட் கொடுத்தே நம்ம ஹீரோ தனியாலா போய் சமாளிச்சிருப்பான். ஆக்சுவலி இது நம்ம ஹீரோ கிடையாது, நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிற ஒரு காடோட மெமரிஸ் இப்போ நம்ம ஹீரோக்கு வருது. ஜோகோ யோரிமோ என்கிட்ட வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வானத்துல இருந்து பெருசா ஏதோ ஒன்று வந்து கீழே விழுது. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ அவன் தலையில இருந்து பேண்டை கழட்டுவோம், அவன் தலைக்கு ஒரு கிரீடம் வருது. நம்ம ஹீரோவோட கண்ணு ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆகுது. எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. யோய்பா சின்னதா மாறன்னு சொல்லவும், வானத்துல இருந்து விழுந்தாது நம்ம ஹீரோ கையில ஒரு சின்ன குச்சி மாதிரி மாறிடுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பவரை வச்சு அவன் கூட சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்றா. டோரிமான் பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவோட கையில இருக்கிற அந்த குச்சியை வந்துட்டு எவ்வளவு பெருசா வேணாலும் எவ்வளவு நீளமா வேணாலும் மாத்த முடியும். அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். கீயோட பவரை வச்சு டேக் செம ஃபாஸ்டா பறந்து போனாலுமே கூட நம்ம ஹீரோ அவனுக்கு ஈக்குவலா சண்டை போடுறான். நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த ஸ்டிக் வந்துட்டு ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. அதை வச்சு நம்ம ஹீரோ அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தான் அடி வாங்கிட்டு இருக்கான். இப்ப வாட்ச் புரிஞ்சுதா, நான் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன் சொல்லி நான் எல்லாத்தையும் அழிப்பேன், ஒன்னையவோ சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி டேக் சொல்லவும், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குச்சியை அவன் வயிற்று மேல வச்சு, யோ இப்போ பெருசா வளரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போம், அதுவே அவனை அட்டாக் பண்ணிட்டு அப்படியே வேகமா போகுது. இது மீராவை அட்டாக் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வைக்கிறான். இது ஹானனி அட்டாக் பண்ணதுக்காக, இது சும்யமியும் அவன் ஃப்ரெண்டையும் அட்டாக் பண்ணதுக்காக, இது எல்பியோவை அட்டாக் பண்ணதுக்காகன்னு சொல்லி கடைசியா நம்ம ஹீரோ ஒரு பெரிய பஞ்ச் வைக்கிறான். எல்பியோ கிட்ட அடி வாங்கின மாதிரியே நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறான். இல்ல நான் வீக் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் செம டென்ஷன் ஆகிறான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய கிளவுட்ஸ் கிரியேட் பண்றான். ரெயின் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தண்டர் ஷாக்கை அவன் மேல அட்டாக் பண்ணி திரும்ப அதே அட்டாக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். மக்கள் யாருக்கும் அவங்க சிட்டில என்ன நடக்குங்கிறதே தெரியல. நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட இருந்து பவரை பாரோ பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா மோரிஜின் கடவுள்கிட்ட இருந்து பவரை பாரோ பண்ணல, அவன் ஒரு கடவுளாவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் ஆச்சரியப்படுதான். சன் வுகாங் அப்படிங்கிற ஒரு மங்கி கிங்கான காடா தான் நம்ம ஹீரோ மாறி இருக்கான். நிறைய தண்டர் அட்டாக் பட்டதுல டேக் அப்படியே கீழே விழுறான். சார் நம்ம இங்க இருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி நாக்ஸோட லீடர்ஸ் வந்துட்டு அவன் ஆளுங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க. மோரி, இது நீதானா, நாங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி மீரா வந்து கேட்கவும், நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா இதை நம்ம முட்டாள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஆமா என்ன நடந்துச்சு, என் மெமரிஸ்லாம் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோ தலையில இருக்கிற அந்த கிரீடம் வந்துட்டு அவனோட தலையை இருக்குது. ஐயோ இது ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை கலட்ட ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. எரிஞ்சு கீழே விழுந்து கிடந்த டேக் இன்னும் சாகல, எனக்கு இன்னும் அந்த பவர் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் வெறியாகவும் அவன் உடம்புக்குள்ள இருந்து நிறைய ஆளுங்க வெளியே வராங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாரியாக்க யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. யோய்பா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மேஜிக்கல் ஸ்டிக்கை கூப்பிடுறான். ஆனா அது நம்ம ஹீரோ கிட்ட வரல. நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே விழுறான். திரும்பவும் நம்ம ஹீரோவோட மெமரிஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அவனுக்கு தலை ரொம்பவும் வலிக்குது. ஹே உன் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் நம்பிக்கை வை, எங்களாலேயே போராட முடியும் அப்படின்னு சொல்லி எல்பியா அந்த இடத்துல வந்து நிக்கிறான். எல்பியா உனக்கு எதுவும் ஆகலையான்னு கேட்கவும், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்போ அவனோட மத்த ஃப்ரெண்ட்ஸும் அங்க கூட வந்து நிக்கிறாங்க. இப்போ அவங்க 4 பேருமே ஒன்னா சேர்ந்து போயிட்டு ஃபைட் பண்றாங்க. மத்த எல்லாருமே அவங்களோட சாரியாக் பவரை யூஸ் பண்ணி ஃபைட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் அவன் சாரியாக் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ அவனோட நார்மல் ஃபைட்டிங் டெக்னிக்கே வச்சு ஃபைட் பண்றான். அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலா தான் ஃபைட் பண்றான். இத்தனை நாளா நம்ம ஹீரோ யூஸ் பண்ணாத அவனோட
அவனோட அல்டிமேட் மூவான இம்பீரியல் டிவைன் டிராகன் கிக் அப்படிங்கிற ஒரு மூவை யூஸ் பண்றான். ஆனா அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவோட அட்டாக் தடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அதெல்லாம் ஐஸா மாறுது. டேக் அட்டாக் பண்ணி இறந்து போனவனோட தாத்தா கிரேட் 6ல ஒருத்தரா இருப்பாரு. ஊர்ல இருந்த எல்லாரையுமே அவர் தான் டெலிபோர்டேஷன் பண்ணி காப்பாத்திருப்பாரு. அவர் சாகுற அந்த கடைசி நிமிஷத்துல இருக்கிற கொஞ்சோண்டு பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாரு. நம்ம ஹீரோ திரும்பவும் அவன் அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை அழிக்கிறான். அம்மா அங்க பாருங்க டிராகன் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். நம்ம ஹீரோ சாரியா கதையை யூஸ் பண்ணல, ஆனா அவனோட நார்மல் அல்டிமேட் அட்டாக் அந்த லெவலுக்கு இருக்கு. டேக் இறந்து போற அந்த டைமிங்ல அவனுக்கு அவனோட அம்மாவோட ஞாபகம் வருது. அவனுக்குள்ள இருந்த அந்த மான்ஸ்டர் அவனையே சாப்பிட ஆரம்பிக்கவோ இல்கியோ போயிட்டு கையை கொடுக்குறான். ஆனா உன்னோட ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவன் தட்டி விட்டுட்டு அவன் இறந்து போயிருக்கான். கீ ஆக்சுவலி டேக்கோட உடம்புக்குள்ள தான் இருக்கும். இப்போ அவன் இறந்து போன உடனே சில பார்ட்டிகல்ஸ் அப்படியே இல்கியோட கைக்கு வருது. இந்த கீ அழிஞ்சு போயிடுச்சு, இதுதான் அதோட பேலன்ஸ் பார்ட்டிகல்ஸ் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்பியோ பாக்குறான். நம்ம ஹீரோ அப்படியே டயர்ட் ஆகி கீழே விழுறான். டேக்கோட டீம்ல இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு சுரங்கத்துக்குள்ள போறா. அப்பாவா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. சுமியங்க அவளோட சிஸ்டரும் வந்துட்டு இல்பியோ உனக்கு எதுவும் ஆகலன்னு கேட்கவும் நான் இதுல பெருசா ஏதோ ஃபைட் பண்ணது ஃபுல்லா அவன் தான் அப்படின்னு சொல்றான். இந்த இடமே மொத்தமா அழிஞ்சு போய் கிடக்க அந்த மோஜின் பார்க் என்னதான் பண்ணிட்டு இருந்தானோ அப்படின்னு ஒரு லேடி அந்த இடத்துக்கு வரவும் நீ யாரு நம்ம ஹீரோ கேட்டா ஒரு லேடி கிட்ட நீ யாரு நீ இப்படி மரியாதை இல்லாம கேப்ப அப்படின்னு சொல்லி போட்டு அவ ஆடி நடிக்கிறா. மோரிக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்குமான்னு மீரா யோசிக்கவும் ஒருவேளை மோரியோட அந்த இன்னொரு வெர்ஷனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். வாய மூடு மங்கி மேன், நீ நினைக்கிறத விட எனக்கு ரொம்ப வயசு அதிகம். காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அதோட எண்டிங் வந்துருச்சு. கடைசியா நின்னுட்டு இருக்கிறது நீங்க 3 பேர் தான். சோ நீங்க தான் இதோட வின்னர். என்னோட பேரு அன்யா கென், நான் 6ல ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லவும் தி கிரேட் 6 அது என்ன குரூப், ஒரு காமெடி குரூப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த மோஜின் பார்க் பையன் உங்க கிட்ட எதையுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆயிட்டு சரி ஓகே நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷ் அது எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றுவேன், அதுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அப்படின்னா என்னோட தாத்தாவை கண்டுபிடிக்கணும், அதுவும் இப்பவே அவர் இந்த இடத்துக்கு வரவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறான். எல்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கை கால் போயிருக்கு. இது டீம் பேட்டில்ங்கிறதுனால இவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் ஜெயிச்சிருக்காங்க. மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை நானே பரப்பிக்கிடுவேன், எனக்கு எந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மீரா சொல்றா. எனக்கும் எந்த ஒரு விஷயம் தேவையில்லை, நீ ஆசைப்பட்டதை கேளு அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். நம்ம ஹீரோவோ கேட்கலான்னு ரெடி ஆகுறான். இறந்து போனவங்களை உயிரோட கொண்டு வரதை தவிர்த்து எது கேட்டாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ என்ன கேட்க போறான்னு அவங்க ஆச்சரியமா காத்துட்டு இருக்காங்க. இந்த சண்டையில அடிப்பட்ட எல்லாரோட காயமும் சரியாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை பண்றா. எல்பியோ ஃப்ரெண்டோட கால் திரும்ப வந்துருச்சு, அவன் ஃப்ரெண்டோட கையோ திரும்ப வந்துருச்சு. அது போக சமயம் உடஞ்சு போன காலம் வந்து சரியாயிடுச்சு. அவ எல்லாரையுமே ஹீலிங் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஹான் ஆச்சரியப்படுதான். எல்லாரையும் டெலிபோர்டேஷன் பண்ணி காப்பாத்தினா அவன் இறந்து போய் தான் கிடக்குறான். நான் முதல்லயே சொன்னல என்னால இறந்து போனவங்களை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியாதுன்னு அப்படின்னு அவ சொல்றா. பார்த்தா அவ குட்டியா மாறிட்டா. நீ தானே எல்லாரையும் ஹீலிங் பண்ண சொன்னா, என் பவரை நான் அதிகமா யூஸ் பண்ணதுனால குட்டி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. குட்டியா இருக்கன்னு என் மேல கை வைக்கலாம்னு நினைச்சா அப்படின்னு சொல்லி அந்த எல்லோ ட்ரெஸ் போட்டுருக்க பொண்ணு போட்டு அடிச்சுட்டு சின்ன முட்டாள்ல இருந்து இப்ப பெரிய முட்டாளா மாறிட்ட மங்கி பாய் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் தாத்தா என்ன உயிரோட தான் இருக்காரு, என்னால அதை சென்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்கிறான். அவன் தலையில இருக்கிற பேண்ட் அவனை விட்டு போகுது. அப்படியே நம்ம ஹீரோ விழுந்துருதான். இப்ப 3 மாசம் கழிச்சு நமக்கு காமிக்கிறாங்க. கிரேட் 6ல இருந்த அந்த தாத்தா வந்து எல்லாரையும் காப்பாத்திட்டு இறந்து போயிட்டான். அதை நினைச்சு நம்ம ஹீரோக்கு அக்குப்ரெஷர் கத்து கொடுத்த தாத்தா கொஞ்சம் வருத்தப்படுறான். அப்ப இன்னொருத்தன் வந்து அவனை காமெடி பண்ணி சமாதானப்படுத்துறான். உலகத்துல இப்ப நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு, மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. சோ இந்த கண்ட்ரி நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரணும், வரப்போற எலெக்ஷன்ல நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தர் தான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் யோசிக்கிறான். நாக்ஸோட லீடர் என்னடானா அதுக்குள்ள வேற ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோ இப்ப கண் விழிச்சு ஐயோ பசிக்குதே அப்படின்னு சொல்லி ஏதோ நல்ல ஸ்மெல் வருதுன்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அந்த லேடி கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே நீ 3 மாசம் கழிச்சு எந்திரிச்சிருக்க அப்படின்னு சொல்லி மீராவோ ஹான்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சு வச்சிருந்த சாப்பாடை நம்ம ஹீரோ கொடுக்குறாங்க. ஆமா இல்பியோ ஒன்னாதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த கீயோட பார்ட்டிகல்ஸ் இந்த உலகத்துல நிறைய இடத்துல செதறி போய் கிடக்கு, அதை அவ்வளத்தையும் கலெக்ட் பண்றதுக்காக தான் அவன் போய்கிட்டு இருக்கான். அந்த கீ எதுக்காக அப்படின்னு சொல்லி அவன் அந்த லேடி கிட்ட கேட்டப்போ காட்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாம் கொல்ல முடியாது, அதுதான் ரூல். ஆனா அந்த கீயோட பவரை யூஸ் பண்ணி ஒரு நார்மல் ஹியூமன்ஸ் எல்லாம் காடை கொல்ல முடியும், அந்த கீயோட கார்டியனா நீ தான் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இல்பியோ கிட்ட அந்த லேடி சொல்றா. ஆமா மோரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி மீரா கேட்டிருப்பா. நான் முதல்ல சொன்னலப்பா சண்டையில நடந்த எதுவுமே என் மெமரிஸ்ல கரெக்டா ஞாபகம் இல்ல, என் மெமரிஸே ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சன்வுகாங்கோட மெமரிஸ்ல சீல் ஆகி இருக்கு, அதை நீ அன்சீல் பண்ணணும் அப்படின்னா சன்வுகாங்கோட சொந்த ஊருக்கு நீ போகணும்னு சொல்லி அந்த லேடி சொன்னாங்கன்னு ஹான் சொல்லவோ ஐ ஜாலி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம முடிவெடுக்காத அப்படின்னு சொல்லி மீரா திட்டமும் நானும் அவன் கூட போலான் இருக்கேன், அதே நேரத்துல ஸ்ட்ராங்காவும் மாறலா இருக்கேன்னு ஹான் சொல்லவும் நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி மீரா சொல்றா. இதுக்கப்புறம் தான் இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இதோட கதை முடிஞ்சுதான் பார்த்தா இல்ல, நாக்ஸோட ஆளுங்க நம்ம ஹீரோவோட தாத்தாவை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. மோரி நீ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறணும், தோத்து போக கூடாது, நீ ஸ்ட்ராங்கா மாறணும், அப்படின்னா உன்னால என்ன எதிர்த்து சட்டப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 வர மாதிரியான எந்த ஒரு நியூஸும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை சீசன் 2 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த அனிமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.